அண்ணா அண்ணி 2 பேரும் எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க? அதுவாம்மா, நாங்கள் தேட்டருக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஐ சூப்பர், நானும் தேட்டருக்கு வரேன் அண்ணா. சரி நீயும் வாமா எங்க கூட. இவ நம்ம கூட வந்தா ஒரே ஸ்நாக்ஸ் வாங்கியே தர சொல்லுவா. ஒழுங்கா படத்தையே பார்க்க விட மாட்டா. இவ வந்தா விளங்காது. சும்மா இருக்க வேண்டியதானே உனக்கு வாயை வச்சுக்கிட்டு. என்னென்ன அன்னிக்கிட்ட ஏதோ முழங்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, கிளம்புங்கன்னு சொன்னேன். அவள் சின்ன பிள்ளை தாங்க, அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாமா? வேற நம்ம கூட்டிகிட்டு போகாமல் வேற யார் கூட்டிகிட்டு போவாங்க அவளை? சரி வாங்க நீ, நான் நல்ல ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸோடே வரேன், கிளம்புவோம். சரி ஓகேம்மா, வா போவோம். வாங்கங்க, ஏன் திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க? வாங்க கிளம்புவோம். அத்தே, நாங்கள் படம் பார்க்க தேட்டருக்கு போயிட்டு வரோம் அத்தே. என்ன படம் பார்க்க போறீங்களா? வயசு பிள்ளை இருக்க வீட்டில் நீங்கள் 2 பேரும் ஜோடி போட்டுட்டு போனால் அது நல்லாவா இருக்கும்? சும்மா இருங்க வீட்டில், ஒரு இடமும் போக வேண்டாம். இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சின்ன பொண்ணு யார்ட்டையும் சொல்லாமல் நம்ம பாட்டுக்கு வெளியே ஷாப்பிங் போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு வரலான்னு சொன்னதுக்கு நீ கேட்டியா? என்னங்க, அத்தை தான் தெரியாமல் சொல்கிறாங்கன்னா நீங்களும் புரிஞ்சுக்காமையா பேசுவீங்க? நம்ம அவளை கூட்டிகிட்டு தானே போகிறோம், உங்கள் தங்கச்சியை. அப்படியா பூஜா, உன்னையும் கூட்டிகிட்டா போகிறாங்க? அப்போ சரி சரி. கிழவிக்கு கொழுப்ப பாருங்க. அவங்க மோளை கூட்டிகிட்டு போனால் மட்டும் போகணுமா, இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு இருக்கணுமா? இது ஓவராக தோணலை இந்த வீட்டில். அவளுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? ஏம்மா வயசு காலத்தில் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? உன் மரியாதையை நீயே கெடுத்துப்பியா? சரி மக்களே, உனக்கும் இளம் வயசு, உனக்கும் தேட்டருக்கு பீச்சுக்கு பார்க்குக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும்ல, யார் கூட்டிகிட்டு போவாங்க? சரி சரி போயிட்டு வா.